தாவேக நிர்வாகிகளுக்கு சைவ விருந்து வழங்கப்பட இருக்கிறது. விருந்தில் என்னென்ன உணவுகள் வழங்கப்படுகிறது என்பதை விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். இந்த விருந்தில் என்னென்ன உணவுகள் வழங்கப்பட இருக்கிறது, விவரங்களை பகிரலாம். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய 2ஆம் ஆண்டு தொடக்க விழா இன்று மாமல்லபுரத்தில் பிரம்மாண்டமாக நடைபெறும் நிலையில் சிவராத்திரி ஆன இன்று சைவ விருந்துடன் 3000 தொண்டர்களுக்கு நிர்வாகிகளுக்கு உணவளிக்கின்றார்கள் தமிழக வெற்றிக் கழகத்தினர். அதன்படி கிட்டத்தட்ட 2000 ரூபாய் மதிப்புடைய உணவுகள் வழங்கப்பட இருக்கின்றன. ஒவ்வொரு நபருக்கும் 20 வகையான அறுசுவை கொண்ட சைவ உணவாக இந்த விருந்து வகை உணவுகள் பரிமாறப்பட இருக்கின்றன. பல்வேறு விதமான அல்வா உள்ளிட்டவற்றையும் தயாரிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். கேரட் அல்வா, மசால் வடை, காலிஃபிளவர், பூரி, உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா, வெஜ் பிரியாணி, தயிர் பச்சடி, அதே போன்று அந்த வெள்ளை சாதம், கதம்ப சாம்பார், அப்பளம், பூசணிக்காய், பீன்ஸ் உள்ளிட்டவை இணைந்த அந்த கூட்டு, பீன்ஸ் பருப்பு உசிலி, ரசம், மோர், சாலட், வாழைப்பழம், வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஒன்று, ஊறுகாய், வாட்டர் பாட்டிலோடு சேர்த்து மொத்தமாக 20 வகையான உணவு வகைகள் சைவ விருந்தாக இந்த சிவராத்திரி நாளான இன்று சைவ விருந்தாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கு தொண்டர்களுக்கு வழங்கப்படுகின்றது. 3000 நபர்களுக்கான உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. 2000 நபர்களுக்கு மேலே பாஸ் கொடுக்கப்பட்டிருந்த நிலை பாஸ் இருக்கக்கூடிய பலரும் தற்பொழுது வரை உள்ளே செல்ல முடியாமல் வெளியில் காத்திருக்கின்றார்கள். அதே நேரம் அனைவருக்கும் உரிய முறையில் உணவு வழங்க வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிவுறுத்தியிருந்த அடிப்படையில் ஆதவர்ஜுனா உள்ளிட்ட அந்த முக்கிய நிர்வாகிகள் மேற்பார்வையிட்டு அனைத்து வகையான அந்த உணவு விருந்துகளுக்கான ஏற்பாடுகளை தயார் செய்திருந்தார்கள். கடந்த முறை நடைபெற்ற மாநில மாநாட்டின் பொழுது பலருக்கு உணவு, குடிநீர் உள்ளிட்டவை எல்லாம் கிடைக்காத ஒரு சூழல் ஏற்பட்டது. எதிர்பார்த்ததை காட்டிலும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் திரண்டதன் காரணமாக மாநாட்டிலே போதுமான அளவுக்கு உணவு, குடிநீர் போன்றவற்றை விநியோகிக்க முடியாமல் தமிழக வெற்றிக் கழகத்தினர் சற்று தடுமாறி இருந்தார்கள். அதுபோன்ற சூழல் ஏற்படாத விதமாக தற்பொழுது வரக்கூடிய அனைவருக்கும் உணவு தயாராக இருக்கின்றது.